நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கன்னிராசி. இப்போ சிம்மத்துக்கு சொன்னது தான் கன்னிக்கும். கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் பலவிதமான கஷ்டங்களில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? கண்டகச்சனி, ராகு கேதுவால் இவங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கேது இவங்களை விட்டால் ஒரு 9 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே கேது இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ராகு கேதுவால் ராசிக்கு எங்கே இருக்குங்க? 6ஆம் இடத்தில் 6, 12ஆக இருக்கக்கூடிய ராகு கேது. ராகு கேதுவால் கன்னி ராசிக்கு பிரச்சனை இருக்குது. எதிரிகளுடைய தொந்தரவு, எப்பயும் ஒரு எதிரியுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை எவனாவது ஒருத்தன் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா மறைக்காமல் சொல்லுங்கள்.
அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி தான், கனடா, ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அல்லது ஆப்பிரிக்க நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் எந்த காண்டினென்ட், ஜப்பானாக இருக்கலாம், அல்லது ஏஷியா நாடுகளாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். இப்போ வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், அல்லது வளைகுடா நாடுகள், யுஏஇ, எமிரேட்ஸ் கண்ட்ரிஸு, அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், கன்னி ராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தை, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் அவங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எதிரானதாக இருக்கும். நீங்கள் ஏன்னா அவங்க பீன்னுவாங்க. இசட்டுன்னு சொல்லாமல் இருந்தால் சந்தோஷம், ரொம்ப வித்தியாசம் வந்துடும். இது எதிரிகள் இருக்கக்கூடிய தருணம். கவலை வேண்டாம் கன்னிராசி என்பவர்களே, எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும். காரணம் என்னென்னா, 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருங்க, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனையே கலகம்தான். ஒன்று கலகத்தை நீங்களாக உருவாக்குவீங்க, இல்லைன்னா உங்களை நோக்கி கலகங்கள் உருவாகும். உங்களை பின்னாடி பேசுகிறதோ முன்னாடி பேசுகிறதோ நீங்கள் பார்த்துக்கோங்க, கலகங்கள் உருவாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே, அந்த சனி பகவானால் வரக்கூடிய வீண் கலகங்கள், நல்லா இருந்த சாமி என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, நல்லா பேசிக்கிட்டு அந்த சாமி கெடுத்துட்டாங்க, நல்லா பழகிட்டே இருந்தார் சாமி, திடீர்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டார், வராதன்ட்டார், போவாதன்ட்டார், நல்லா பழகிட்டே இருந்த சாமி அந்த அம்மா திடீர்னு வேணான்ட்டாங்க, ஏன் தான் இப்படி சொன்னான்னு தெரியல, நீங்கள் எப்படியாவது அவரை சேர்த்து வைங்க சாமி. எத்தனை பெண்கள் இப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க தெரியுமா? வாழ்க்கையை இழந்து நம்பிக்கையோடு பழகியிருப்பாங்க, ஆசையாக பழகியிருப்பாங்க, நம்பிக்கை போயிருக்கும். அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், ஏமாற்றங்கள், மெயினாக ஏமாற்றங்கள். கன்னிராசின்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு வகையில் தொழிலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். லோனாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த மாதம் இந்த லோனை அடைச்சிடலாம், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் அமைக்கிறது, தொழில் அமைப்புகளில் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பேமெண்ட்டு. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், முடிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இழுத்துக்கிட்டே போகிறது, முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் முடியாமல் போகிறது, தள்ளி போகிறது, இது எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கன்னிராசி அன்பர்களே. ஆனால் பாருங்கள், இதில் ஒரு நல்ல நேரம், கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 4-7 கூடிய கேந்திரம் ஏறக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனியை கண்ட்ரோல் பண்ண, சனி குரு தொடர்பு, சனி சுக்கிரன் தொடர்பு, 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில். அப்போ கன்னிக்கு 2-9 கூடியவன் சுக்கிரன், அவர் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருப்பது மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்போ கன்னிராசி என்பர்களே, நீங்கள் ஜெயிக்கணும்னு கால நேரம் சொல்லுது, கிரகம் சொல்லுது, சாமி நினைக்கிறாரு, உங்கள் குலதெய்வம் சொல்லுது, நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சொல்லுது, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போது அதுக்கு தான் நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன 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 நடக்கணும் சொல்லுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தலையெழுத்தையே மாற்ற முடியும். நம்பிக்கை வையுங்கள் கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய மாதம், வெற்றி நிச்சயம் கன்னிராசி.